Hi all and welcome back to the another video. So time வந்து 10:50 ஆகுது நைட்டு. நான் வந்து ஒரு லாங் ரைட் போகிறேன் இன்றைக்கி. வந்து எப்படி சொல்கிறது, ஸோ எல்லாமே வந்து செட் பண்ணிட்டேன். இருங்க ஒரு நிமிஷம். பேகு அப்புறம் க்ளவுஸு அங்கே வந்துருக்கு, பைக்கும் ரெடி. ஸோ நான் புதுசாக வந்து டேங்க் பேக் வச்சுருக்கேன். ஸோ நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். தென் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரைட் அண்ட் வெரி லாங் ரைட் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, வீட்டிலேருந்து கிளம்பலாம். பாய் மம்மி டாடி, I'll be safe. ஸோ நான் தனியாக தான் போகிறேன். இங்கேருந்து ஒரு 20 kilometers பக்கம் தனியாக தான் போகிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போவோம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் நைட் ரைட். நான் மோஸ்ட்டாக நைட் ரைட்ஸில் போக மாட்டேன். யாராச்சும் கூட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நைட் ரைட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு கூட யாராச்சும் இருப்பாங்க. தனியாக போகிறப்ப நைட் ரைட் கொஞ்சம் பயமாக இருக்கும். இங்கேருந்து நான் ஒரு 25 kilometers தனியாக போகணும். அங்கே போயிட்டு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு என்னை பொறுமையாக வர சொன்னான். போலீஸ் தான் இருக்காங்க. நைட் ரவுண்ட்ஸ் போல். நம்ம 40லே போகலாம். குளிருது, செமையாக குளிருது. நான் ஆக்சுவலி கிளம்புறப்போ ஜாக்கெட் மறந்துட்டேன். திருப்பி போய் மேலே போய் போட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். நமக்கு அவசரம்லாம் இல்லை, பொறுமையாகவே போவோம். ஏன்னா அவன் வந்து வெயிட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நான் போய் அங்கே வெயிட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு மாதிரி பேக் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எங்கே போகிறேன்னா வாகமோன் போகிறேன். 1 week முன்னாடி, மீன்ஸ் நான் வந்து ஒரு 1 month-ஆகவே ஊருள்ளையே வந்து எங்கேயுமே போய் வீடியோ எடுக்கல. காரணம் வந்து மழை எங்கள் ஊரில். நான் தருமபுரி, என் ஊர்லலாம் செம மழை. என் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஓடைன்னு சொல்லுவாங்க. ஓடையில் வந்து செம தண்ணி போச்சு. இப்போயும் போயிட்டு தான் இருக்குது. பட் அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து செம தண்ணி. அவ்வளோ தண்ணியெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் ஒரு 2nd standard இருக்கும்போது பார்த்தது. ஐயோ, இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசுவோம். எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, மார்னிங் கிளம்பு, 6க்கு கிளம்பு அப்படி சொன்னாங்க. பட் எனக்கு ஓகே. என் கூட வரவங்களுக்கு அவங்களாம் எப்படின்னா ஒர்க் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பி நைட் போயிட்டு தென் வந்து அடுத்த நாள் வேலைக்கு போகிற ஆளுங்க தான். நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதுனால நான் வந்து லீவ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி போவேன். எங்கள் கம்பெனிலாம் மோஸ்ட்டாக எங்களோட லீவ்ஸ் நாங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தென் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கம்பெனியில் லீவ் வந்து அளவுக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுவும் பார்க்கணும். தென் நம்ம 40லே போகலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நம்ம முன்னாடியே போயிட்டு லூஸ் மாதிரி நின்றுட்டுருக்கணும். என் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிற வரைக்கும் நான் கேமரா ஆஃப் பண்ண மாட்டேன். என்கிட்ட 3 பேட்ரி இருக்குது. ஒன்று வந்து கோப்ரோ, இன்னும் 2 வந்து நான் எக்ஸ்டர்னலாக வாங்கினேன். வேறு பிராண்ட், டெலிசன் பிராண்டோடது. அதில் ஒரு பேட்ரி வந்து போயிடுச்சு. 2 பேட்ரி தான் இருக்கு. அதை வச்சு தான் எப்படி சொல்கிறது, அதை வச்சு 2 பேட்ரி வச்சு தான் நான் மெயின்டைன் பண்ணும். இங்கேருந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிற ரீச் ஆகிற வரைக்கும் நான் கேமரா ஆஃப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஏதாச்சும் மேனேஜ் பண்ணி போய்க்கலாம். என்கிட்ட பவர் பேங்க் இருக்குது. அண்ட் நம்ம வண்டியில் இருக்க போர்ட்டில் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம்.
இது என் ஊர் தான், பட் இருந்தாலும் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது. அடுத்த டைம்லாம் யாராச்சும் கூப்பிட்டிங்கன்னா எங்கள் வீட்டான வந்து கூப்பிட்டு போயிடுங்கப்பா. காலையிலனா கூட நானே கிளம்பி வந்துடுறேன். பட் நைட்னா வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிடுங்க. நான் வந்து வேறு பிளான் வச்சுருந்தேன். வாகமோன் இல்லாமல் கோயம்புத்தூர், ஊட்டி, மசனக்குடி போகலான்னு இருந்தேன். பட் அது வந்து பெரிய கேங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 7-8 பேர். அப்புறம் என்ன சொல்கிறது, அது வந்து சம் ரீசன்ஸ்னால எல்லாருமே கட் ஆகிட்டாங்க. கன்ஃபார்மாக பிளான் போட்டவங்களும் மீன்ஸ் அது வந்து ஒர்க் ரிலேட்டடாக தான் அது கட் ஆச்சு. சில பேருக்கு வந்து பர்சனல் இஷ்யூஸ் வீட்டில் அந்த மாதிரி இருந்ததுனால அதுவும் கட் ஆகிடுச்சு. ஸோ சரி நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாகமோன் வந்து என்னோடய இப்போ இருக்க ஃப்ரெண்ட், ஆக்சுவலி அவங்க என் கசினும் கூட, கசின் பிரதரும் வருவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் தான் கசினு. இவங்க வந்து வாகமோன் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. நான் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம இதுக்கு போகலாம், ஊட்டி, கோயம்புத்தூர் போகலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம வாகமோனே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே இப்போதைக்கு ரெயின் இல்லை, பட் அங்கே கிளைமேட் எப்படி இருக்கணும்னு தெரியல. அப்பாடா, கரெக்டாக மார்னிங் ஆக மீன்ஸ் ஒரு 3 o'clock 4 o'clock அப்போ வந்து பனி வெல்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து திருப்பூர் போகிற வழியில் இருந்த மிஸ்ட்டு. எப்படி சொல்கிறது, நைட்டு 2 வரைக்குமே வந்து சும்மா நார்மலாக தான் இருந்துச்சு. பட் காலையில் விடிய ஒரு 3-4 அந்த மாதிரி டைமில் வந்து மிஸ்ட்டு வந்து வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா உடுமலைப்பேட்டில் வந்து இருக்கோம். அண்டு டேங்க் வந்து ஃபுல் பண்ணியாச்சு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு மூணார் கிளம்ப வேண்டியது தான். அப்படியே ஓட்டா ஸோ ரூட் எப்படின்னா, நான் வந்து தருமபுரி, ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி சேலம் வழியா மீன்ஸ் தருமபுரி, சேலம், பவானி, திருப்பூர், அப்புறம் பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டு உடுமலைப்பேட், அது வந்து அடிவாரத்துலேருந்தே வந்து மீன்ஸ் மூணாருக்கு போகிற ரூட் வந்துடும். ஸோ உடுமலைப்பேட் டு மூணார் வந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஆகிற வீடியோ வந்து நான் தூக்கத்தில் வந்து புலம்பிட்டு இருந்த வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 29 hours வந்து நான் தூங்கவே கிடையாது. நான் வந்து போகிற வழி ஃபுல்லாக புலம்பிட்டு தான் போனேன். என் ஃப்ரெண்டு தான் வீடியோ எடு அப்படி சொல்லிட்டாங்க. என்னாச்சுன்னா, நான் நேற்று காலையில் 10:30க்கு எழுந்தேன். கரெக்டாக டைம் 10:49. ஓகேவா? இப்போ டைம் 11:30க்கு மேலே தாண்டி போகுது. நான் இன்னும் தூங்கவே இல்லை. எனக்கு தூக்கமாக வருது. நான் வந்து
கொஞ்சம் லூஸ் ஆகிட்டேன், சைக்கோ ஆகிட்டேன். எனக்கு எங்கன்னா ரோட்டில் ஓரமாக தூங்க வச்சா கூட பரவாயில்லன்னா ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக தூங்கி எழுந்துருவேன். எனக்கு ஹாலுசினேஷன்லாம் ஆகுது பாஸ். நான் வந்து எனக்கு எப்படா ரூமுக்கு போங்கன்னு நான் தெரியாமல் இந்த ட்ரிப்புக்கு வந்துட்டோம். கேமராவில் நான் தான் மூணாறு போகலாம். மூணாறு கூட இல்லை, என் பிளான் வேறே இருந்துச்சு. என்னன்னா ஊட்டி போயிட்டு ஊட்டியில் எல்லா பிளேஸையும் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வால்பாறைக்கு போயிட்டு வால்பாறை இருக்க எல்லா பிளேஸையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்க மிச்சமீதி பிளேஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே மூணாறுக்கே முக்குது எனக்கு. மலாந்து படுத்து விட்டு பேக்குள்ள வந்தாச்சு. ஓகே, இவன் என்னடா சனியை முடிச்சவன் நிற்காம போகிறான். இவன் மனுஷனா, இவனுக்கு தூக்கம் வருமா வராதா? எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறான் சாப்பிட்ற இடத்துல. நான் சாப்பிட்டுட்டு நீ இன்னொன்று சாப்பிடு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு படுத்தேன். பட் தூக்கம் வரல. ஏன்னா சும்மா படுத்துட்டு இருந்தேன். நான் உளறேன்னு தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா எனக்கு தூக்கம் வருது. என்னாலாம் 24 மணி நேரம் தூங்காமலாம் இருக்க முடியாது. பேசிக்காகவே நான் வந்து ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போகிற ஒரு ஆள். எங்கேயாச்சும் ஈவெண்ட் வச்சாலும் இல்லை நான் ஏதாச்சும் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நான் ட்ராவல் பண்ணால் போய் ஒரு ஈவெண்ட் நடக்கிற இடத்துலையே கூட எங்களுக்கு அலோகேட் பண்ண அந்த பிளேஸில் போய் சுருண்டு படுத்துருவேன். எங்கேயாச்சும் குரூப் டூர் இல்லை ஃபேமிலி டூர் போனாலையும் எனக்கு ஒரு மணி நேரம் படுத்து தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி நான் வைப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இந்த வண்டி ரைடில் என்னால் எங்கேயுமே தூங்க முடியல. நல்ல வேலை டிரைவர் போட்டு கூட்டு வந்தேன். இல்லை எங்கேது என்னத்துக்கு ஆகுறது. இதில் நான் லடாக் ட்ரிப்பு வேறு போகிறேன்னா அது என்ன சொல்கிறது, சொல்கிறது ஒன்றும் இல்லை. We are going to வாகமோன். வாகமனுக்கு மூணாறுலேருந்து 91 கிலோமீட்டர். சரியா? பாய் மூணார், பாய் மூணார். எப்படி வந்த பிள்ளை எப்படி ஆகிட்டேன். வாகமனுக்குன்னு 27 கிலோமீட்டர் இருக்கா? மொத்தமா இப்ப டைம் என்ன ஆகுது? அடி கண் மேல நான் போல டைம் என்ன ஆகுது? 1:30. மொத்தமா நான் 26.5 மணி நேரம் தூங்கல. புரியுதா? நான் வந்து 26.5 hours வந்து தூங்கவில்லை. வாகமனுக்கு இன்னும் வந்து என் கண்ணை பாருங்க. வாகமனுக்கு ஒன்று 27 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வந்திருக்கோம். நான் வந்து வெஜ் மீல்ஸ், அங்கே ஒரு சனப்பண்ணி வந்து சிக்கன் பிரியாணி, சீமை ஐஸ் ஊதிக்கிச்சு.
வந்துட்டு ஆந்தியில் இருக்கும் அங்கே ரெடி பண்ணி நான் வெஜ் மீல்ஸ் சொல்லியிருந்தேன். லைக் சாப்பிடவே முடியல, லைக் டேஸ்ட்டும் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ லைட்டாக மட்டும் சாப்பிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். பசி கூட சாப்பிட முடியல இந்த சாப்பாடை. இது நாமிச்சு வச்ச சாப்பாடு. சாப்பிட்டு முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours பக்கம் ஆகிடுச்சு. ஸோ அப்புறமா வந்து 27 kilometers தான், பட் ஹில்ஸுங்கிறதுனால டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகவும் 1.5 hours பக்கம் ஆகிடுச்சு. நாங்கள் மேப் பார்த்து தான் போயிட்டுருந்தோம், நடுவில் 2-3 வழி கூட மாறிடுச்சு. இந்த வீடியோவை வந்து நம்ம இங்கேயே எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போடுறேன், மூணர் அண்ட் வாக்மோன் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். சப்போர்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.